வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷேடோ ஸ்னோஃபால் அப்படின்ற வேம்பயர் லவ் ஸ்டோரியோட 19வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மூப்பனோட ட்ரைனிங் கிரவுண்டை தான் காட்டுறாங்க. ஆர்மி ஹெட்லேருந்து சோல்ஜர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்களே, அவங்களாம் சண்டை போட்டு விட்டுட்ருப்பாங்க. ரொம்ப பேர் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் மூப்போன மேல் நின்று பார்த்துட்ருக்குமா. அப்பான்னு பார்த்து மூப்போனோட அசிஸ்டன்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த ட்ரைனிங் கிரவுண்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மூப்போன்னு சொல்லிடும். பெரிய கிரவுண்டு, அதாவது பாரு, எனக்கு நிறைய இடம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்ல, ஆர்மி ஹெட் வேறு நம்மள நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவங்க சோல்ஜர்ஸ்லாம் இறந்ததுனால அவர் நம்மள வழியில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு மூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அவர் அவர் மட்டும் இல்லை, நம்ம வழியில் யார் வந்தாலும் அவரை கொண்டு தான் ஆகணும், எனக்கு என்னோட காரியம் முடிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் இங்கே ஆர்மி ஹெட்டோட ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. அசிஸ்டன்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். இந்த மாதிரி மூவ் பொண்ணோட கீழே வந்து வேலை பார்க்க போனாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பான். அந்த லிஸ்ட் வந்து கொடுப்பான். ஏன்னாச்சு எல்லாருமே இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஆமாம், அவங்க ட்ரைனிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் யாராலையும் தாக்க பிடிக்க முடியல, அதனால எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டு ஆர்மி ஹெட்டுக்கு வந்து கடுப்பாக இருந்த மூவ் பண்ண என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நீ என்ன பண்ணுவீ எது பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீ அந்த மூவ் பண்ண எப்படியாவது கண்டுபிடி, நான் அவங்கள்ட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்தி கிடப்பாரு. அப்பன்னு பார்த்து அந்த மூவ் பண்ண உள்ளே வருவாங்களா. என்னாச்சு, என்னை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வருவாங்க. நான் கூப்பிடாமே நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் எப்பயும் பிஸியாக தானே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆர்மி ஹெட் கேட்பாராம். இல்லை பிஸினா இல்லை, உங்க கூட பேச தான் வந்தேன், அப்புறம் உங்களோட ட்ரூப்பில் இருக்கவங்க கொஞ்சம் சரியாக வேலை செய்யலை, அதனால் நான் அவங்கள எரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அசால்ட்டாக சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காருமா. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப தான் சீக்கிரமாக தான் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்குது, சரி உங்களோட வேலையை வேணால் நான் ஈஸியாக்குறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்மி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி ஆர்மி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாராம். நான் சரியா இல்லை அப்படின்னா உங்களை சுட்டு தள்ளிடுவேன், எனக்கு வந்து உங்களுக்கு எனக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே ஷென்னோட ப்ராப்ளத்தில் வந்து நிறைய மாட்டிக்கிட்டீங்க, அந்த விஷயத்த கூட என் ஃபேமிலிக்கிட்ட சொல்லாமல் இருக்கேன், நான் தான் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், திரும்பி இந்த விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சும் என்ன ஆகிறது, அதனால் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஆர்மி ஹெட் சொல்லுவார், என்னோட ஆர்மியில் இருக்கவங்க எல்லாருமே போருக்கு போய் போரில் வீரமரணம் தான் அடையணும், இந்த மாதிரி சாகிறதுக்கு வந்து யாரும் இது பண்ணலை, அவங்க என் கூட உயிரை கொடுத்து போரில் சண்டை போட்டவங்க, அவங்கள போய் இந்த மாதிரி காரியத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க, அவங்க போரில் உயிரை விட்டால் கூட சந்தோஷமாக இருப்பாங்க, அதுவும் நான் அவங்களுக்கு இந்த விஷயத்த ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சா அவங்க என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. உடனே இந்த பொண்ணு சொல்லும், ஆக மொத்தம் நீங்கள் உங்களோட ஆர்மி ஹெட் அப்படின்ற டைட்டிலை விட்டு கொடுத்து கீழே இறங்கி வர மாட்டீங்க, எனக்கு சோல்ஜர்ஸ் தர மாட்டீங்க அப்படி தானே சொல்கிறீங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க, பின்னாடி என்ன நடக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க, நாங்கள் கேட்க ட்ரூப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடும். இது கேட்டோன்னே ஆர்மி ஹெட்டுக்கு டென்ஷன் ஆயிடும். நைட்டுக்கு ஷூட்டிங் கிரவுண்ட் இருக்கும்ல, அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல அந்த பிள்ளையை நினச்சி சுட்டு தள்ளிட்டு இருப்பார். இங்கே ஷென்னோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஷென் வந்து பனியை வந்து பார்த்துட்டு ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பார். அப்பான்னு பார்த்து மிலன் அங்கே வருவாங்க, வந்து சொல்லுவாங்க ஷென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாச்சு மிலன் அப்படின்ற மாதிரி கேட்பாராம். இந்த மாதிரி யூவன் இருக்கார்ல, அவரோட தாத்தா இறந்து போயிட்டாரு, நம்ம வேறு முன்னோர்கள் வீட்டுக்கு போனோம்ல, அந்த தாத்தா இறந்துட்டாராம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவர் காலையிலேருந்தே ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கும் போல இருக்குது, எதையும் வளர்க்க போகிற மாதிரி. பார்த்தா அந்த தாத்தா இறந்துட்டாருனால இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. அந்த ஃபியூனரெல்லாம் முடிச்சுட்டு அந்த அசிஸ்டண்ட்டு, பத்திரிக்கை ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருக்க வந்தானே அந்த தாத்தாவோட பேரன், அவங்க வருவான். வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து ஷென் ஓடி போய் கேட்பாராம். முடிஞ்சு, இனிமேல் வந்து நான் வந்து அவங்க தாத்தாக்கு பதிலாக கல்லறையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஷென் அதிசயமாக பார்ப்பாரா. ஆமாம் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி உங்களோட சீக்ரெட்டை பற்றி எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு, உங்கள் சீக்ரெட்டையும் நான் வெளியே போக விடாமல் பார்த்துக்குவேன், பத்திரமா வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இதை வந்து இந்த தாத்தா வந்து இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், இந்த லெட்டரை பார்க்குறது அவங்கள பார்த்த மாதிரியா, அப்புறம் அவங்கள நீங்கள் எங்கள் கூட இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து தேங்க்ஸ் சொல்லுவான். ஷென்னு தேங்க்ஸ் சொல்லுவான். அடுத்து நேரம் எங்கே கூட்டு போவார் அப்படின்னா, அந்த முன்னோர்களோட வழிபடுற இடம் மாதிரி வீட்டில் ஒன்று இருக்கும்னு அந்த இடத்துக்கு தான் அந்த அசிஸ்டண்ட்டையும் கூட்டிகிட்டு போவார்.
ஹீரோயின் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே போயிட்டு அவர் சாமி கும்பிடுவார். சாமி கும்பிட்டு இவங்க கொடுத்த லெட்டர் ரீட் பண்ணி பார்ப்பாரு. அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது அவங்க தாத்தா எழுதியிருப்பாரு, உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வருஷம் மட்டும் நீங்கள் என்னை காப்பாற்றலை அப்படின்னா நான் வந்து இறந்து போயிருப்பேன். என்னோட குடும்பமே இப்போ உயிரோடு இருந்திருக்காது. எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ரொம்ப நிறையா பண்ணியிருக்கீங்க. இத்தனை வருஷத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணதே கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, நீங்க தனியா இருப்பீங்கன்னு தான். இப்ப எனக்கு அந்த கவலையுமே கிடையாது. நான் 70 வருஷம் எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா 70 வருஷத்துல நம்ம குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 தடவை தான் மீட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேல மீட் பண்ணது கிடையாது. நான் உங்களுக்கு கூட பழகுனதுலயும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுலயும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. நீங்க வந்து போர்ல நடக்கிற ஜெனரல் மாதிரி. உங்கள ஃபாலோ பண்ற சோல்ஜர்ஸ் தான் நாங்க. சோல்ஜர்ஸோட பிரிவு நினைச்சு ஜெனரல் எப்பயுமே வருத்தப்படக்கூடாது. அப்போ போர்ல வெற்றி அடைய முடியாது. அதனால நீங்க நல்லா உங்க உடம்ப பார்த்துக்கங்க. நான் வந்து எந்த விதத்திலும் வருத்தப்படலை. எனக்கு பதில் என்னோட வேலைகள் எல்லாத்தையும் என்னோட பேரன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி இந்த லெட்டர் எழுதியிருப்பாரு. இதை நினச்சி ஷென்னும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு. ஷென் அப்புறம் அந்த பையன் போயிடுவானா. போனதுக்கப்புறம் ஒரு மரத்துல சிலை செஞ்சு எனக்குள்ள வச்சிருப்பாரு. வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு. நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான். அவங்கள மீட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து மிலன் கேட்பாங்க, இது என்ன ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, இதெல்லாம் ஃபேமிலி தான். இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாராம். அப்ப ஏன் நான் இங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. ஏன் இல்லம்மா, நீ ஃபியூச்சர்ல இறந்து போனாதான் இங்க வருவாங்க, அது வரைக்கும் வைக்க மாட்டாங்க. இது இறந்தவங்களுக்காக சாமி கும்பிட்ற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஓ, அப்போ இப்போ பின்னாடி எனக்கு இங்க இடம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ வந்து இது ஒன்றும் பேச மாட்டார், அமைதியா இருப்பாரு. அடுத்து ரொம்ப ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல, ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு பெரிய லெவல்ல ஒரு குகை சுரங்கம் சொல்லலாம், அந்த மாதிரி இடம் இருக்கு. அங்க பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு போய் அங்க நின்றுட்டு இருக்கும். அங்க போனோன்னு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பொண்ணு ஜெயில் செட்டப் அமைச்சு வச்சிரும். அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் வருவாங்க. என்னாச்சு மேடம், நான் வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நீங்களே க்ளீன் பண்ணி செட்டப்லாம் போட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குமா. ஆரம்பிச்சிட்டிங்க மேடம். இந்த சூப்பிங் டவுன் இருந்துச்சுல, அங்கேருந்து தான் மேடம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபோட்டோ ஷென் ஃபேமிலியோட ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே எடுத்திருந்தாங்களே, அந்த முன்னோர்கள் வீட்டில் போய் ஷென் பார்த்தால அதே ஃபோட்டோ இங்கே வரும். அப்போ தான் அந்த கதையை சொல்லுவாங்க. ஓ, இந்த வெய்ச்சு அப்படின்றவங்க வந்து ஷென் வந்து இதில் ஜெயில் அண்டர் கிரவுண்டு ஜெயிலில் இருக்கும்போது ஒரு கதை சொல்லியிருப்பார்ல, எங்கள் வீட்டுக்கு வந்து வெய்ச்சு அப்படின்றவங்க வந்தாங்க. எப்போ எங்கள் அப்பா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து திடீர்னு மான்ஸ்டராக மாதிரி எல்லாரையும் கொன்னாங்க. கொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எங்கள் குடும்பம் இந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கதைனா தெரியுது. அப்போ வந்து இந்த வெய்ச்சு அப்படின்றது வெய் ஃபேமிலியிலேருந்து வந்த பையனா, அதான் கணக்கு. சரி, இப்ப எல்லா கதையும் எனக்கு ஒழுங்கா புரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொல்லுவாங்க, என்னோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எங்க முன்னோர்கள் வந்து வெய் குடும்பத்துல இருக்க ஒரு பொண்ணை தான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு வெயிச்சு தான். அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சேன மாதிரி எல்லாரையும் அடிச்சு போட்டுருச்சு. அதுல இருந்து தப்பிச்சு ஒரே ஒரு முன்னோர் தான் இந்த கதையை எனக்கு எழுதி வச்சாங்க. அந்த பொண்ணு ஒரே ஆளா 100 பேரை கூட அடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா. அப்ப அந்த பவர் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு, நான் சும்மா விட மாட்டேன். நான் எப்படியாவது இந்த விஷயத்துக்காகவே ஷென்னையும் சும்மா விட மாட்டேன். அந்த பிளட் ஆம்பஸ்டர் கல்லையும் கைப்பற்றி தீருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து முடிவு எடுத்துட்டு இருக்கும், வில்லத்தனமா பேசிட்டு. அடுத்து ஊருக்குள்ள தான் காட்டுறாங்க. பனியில ஒரு பொண்ணு வந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்குமா. வெளியில வந்து ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கேட்கும். அப்புறம் பக்கத்துல இருக்க சந்தைக்குள்ளனா பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே யாரோ வந்து திடீர்னு வந்து வசியம் பண்ணி தூக்கிட்டு போற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக என்ன சொல்கிறேன்னா, மக்கள் திடீர்னு காணாம போயிட்டே இருப்பாங்க. இதை வந்து காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஷென்னோட வீட்டில் தான் ஷென் உட்காந்துருப்பாரு. ஷென் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, எங்கேயும் வெளியே கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ மில்லன் வருவாங்க, நான் பேக் பண்ணிக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருப்பாங்க.
அப்பன்னு பார்த்து சித்து வந்து ஒரு வருவான். நான் சித்து வந்துட்டு ஆமா எங்கே போயிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நானும் மில்லனும் ஹைதாங்கோட்டை வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல, சந்தோஷமாக இப்போ எங்கேயாவது வாழ போகிறோம், ஆனால் வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷென் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுவார். அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து மிஸ்ஸிங் கேஸ்லாம் இருக்குமா, ஆமாம் இதை மட்டும் நீ பார்த்துக்கோ, நான் வந்து கிளம்பி போகிறேன், எனக்கு தெரிஞ்சு இது மூவ் பொண்ணோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி சித்து கேட்பானா. ஆமாம் மூவ் பொண்ணுக்கு இப்போ ஆர்மி ஹெட்டோட ஹெல்ப் வந்து பண்ண மாட்டேன்றாருல, இருந்தாலுமே அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான 3 ஃபேமிலியில் ஒன்று தானே. அந்த 3 ஸ்டோனையும் இந்த மூவ் பொண்ணு வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுது போல இருக்கு. அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி விஷயத்தில் சொல்லிட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க இது ஆர்மி ஹெட் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆர்மி ஹெட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அவர் வந்து அவரோட ஆளுகளே கொலை பண்ண மாட்டார். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஏன்னாதான் ஆர்மி ஹெட் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணாலுமே இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த மூவ் பொண்ணு தான். ஆர்மி ஹெட்டாவது மனுஷங்க தான், ஆனால் இந்த மூவ் பொண்ணு வந்து மனுஷன் கிடையாது. நம்மள மாதிரி அபூர்வ சக்தி அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த பிள்ளையை பற்றி அந்த பிள்ளையோட ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து சித்து என்ன சொல்லுவாருன்னா அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோ சித்துவும் போய் தனியாக பேசுவாங்க. ரூமில் வந்து லீவ் போட்டு கொடுத்தான் பார்த்தியா, அந்த பிளான் போகிறதையும் சித்துக்கிட்ட சொல்லுவார். உடனே சித்து வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவார். உடனே ஹீரோ கேட்பார் அவ்வளோதானே, இதனால உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீயே போய் சொல்ல வேண்டியதானே, நீ ஒரு வேம்பயர் தானே, போய் ஒத்துக்க வேண்டியதானே, கோஆப்ரேட் பண்ண வேண்டியதானே கேட்பாரு. இல்லை நீ இது ஒன்று புரிஞ்சுக்கோ, ஏன் இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்னடா இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன டீட்டெயிலாக சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஷென் கேட்பாரு. ஆமாம் ஆர்மி ஹெட்டு உங்களை தவிர்த்துட்டு இருக்காங்க, உங்களை தவிர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி ஆர்மி ஹெட்டுகிட்டையும் தப்பிச்சுக்கலாம், பொண்ணுகிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த ஜின் பொண்ணை வந்து அவன் செட் பண்ணி வரேன்னு சொன்னானே, இது நல்ல வாய்ப்பு தானே, ஏன் நம்ம இதை மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சித்தி கேட்பானா. உனக்கே ஒரு விஷயம் தெரியவா தெரியும் தானே, ஜின் பொண்ணு வந்து உன்னை லவ் பண்ணவே கிடையாது. அந்த பொண்ணு வந்து லீயை தான் லவ் பண்ணுதுன்னு தெரியும். நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், நம்ம ஒன்றும் மனுஷங்க தான், மிஷின் கிடையாது. லவ் வந்து நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த அந்த லீயை தான் ஜின் பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்றப்ப நீ எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சித்து சொல்லுவான், லீக்குன்னா ஜின் பொண்ணு வந்து ஒருத்தே கிடையாது, அவள் வந்து அந்தளவுக்கு அந்த பொண்ணை விரும்பினா அப்படின்னா லீ வந்து பேரம் பேச மாட்டான் தானே, நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ஷென் சொல்லுவார், 3 வருஷமா நீ என்கிட்ட மறைஞ்சிட்டு இருக்க இன்னசென்ட் பையனாடா நீனு, உனக்கு எதுவுமே தெரியல, உன்னை நல்லா எல்லாரும் வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க, அதனாலதான் நீ எல்லாட்டையும் ஹெல்ப் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணி, நான் வந்து உன்னை அப்பா மாதிரி இனிமேல் நடத்துகிறேன், நீ அண்ணா தானே, அண்ணானா அப்பாவுக்கு சம்மந்தம் தானே, இனிமேல் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா மாதிரி எதுவும் உனக்கு கொடுக்குறேன், ப்ளீஸ் தான் என்னை ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான சித்து. உடனே ஹீரோ சொல்லுவாங்க, நான் போன ஜென்மத்தில் என்ன பண்ணேனோ தெரியல, உனக்கு நிறைய கடன் பட்டிருப்பேன் போல இருக்கு, எப்பப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ ஒத்துக்கிறதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அங்கேருந்து போவான். சரி ஆனால் அந்த விஷயத்தை எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த மூவ் போன வந்து நான் என்ன ஆனாலும் சரி நேரடியாக பார்த்தாகணும், அதை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சித்திக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் ஹீரோ. இங்கே வீட்டுக்கு வெளியே தான் கட்டுவாங்க. தனியாக ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பாங்களா, அந்த இடத்துக்கு வந்து சித்து வருவான். சித்து வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, நான் ரொம்ப கிரேட் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் கிரேட் தான், நீ வந்து எங்கள் அண்ணாவோட கிரேட் தெரியுமா, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்க, நீ உனக்கு வந்து என்ன மாதிரியே சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பான். அம்மா அப்போ வந்து சித்து ஒன்று சும்மா ரகசியம் சொல்லிட்டு கீழே உட்காந்து சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம ஒன்று பண்ணலாமா, ஆர்மி ஹெட்டையும் மூவ் பண்ணியும் ஒரு வழி சீக்கிரட்டாக கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்லை நம்ம கொலைனா பண்ணக்கூடாது சித்து, ஷென் சொல்லியிருக்காரு தப்புன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்போ கொல்ல வேணாம், நம்ம பயன்படுத்தி விடலாமா, வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து காதுக்குள்ள சொல்லிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஹீரோ அங்கிட்ட இருந்து வருவாரா. ஆமாம் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே 2 பேரும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அடிப்பாங்களா. உடனே சித்துக்கிட்ட உனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லலாம், நீ கிளம்பலாம் துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து
வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் 3வது ரூல்ஸ் என்னன்னு சொல்லி எழுதி போட்டு, நீ 3வது ரூல்ஸை மீறிட்டேன்னு சொல்லுவாங்க. 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, வெளியாள்கள்கிட்ட தன்னோட ஒரிஜினல் உருவத்தையோ சக்தியை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, சித்து ஒன்றும் வெளியாள் இல்லைல்ல, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே, சொன்னா என்னன்னு கேட்பாங்களா. திருப்பி என்னை எய்த்து வேற பேச ஆரம்பிச்சிட்டியா, சரி நல்லதுதான், உனப்பான் இந்த ரூல்ஸ் இருக்கு பார்த்தியா, அது 30 டைம் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை எழுத மாட்டேன், நான் ஏன் 30 தடவை எழுதணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. எழுத மாட்டியா, அப்போ 40 டைம் எழுது, 40 தடவை எழுதி முடிச்சுட்டு தான் நீ தூங்கணும். இந்த ஒரு ரூல்ஸை மட்டும் இல்லை, 6 ரூல்ஸையுமே 40 தடவை எழுதி தான் தூங்கணும், சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அடுத்த நைட்டு தான் காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருட்டுத்தனமாக வந்து காகத்துக்கிட்ட பேசுவாங்க. இங்கே பாரு, இப்போ நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், எந்த சத்தமும் போடக்கூடாது, புரியுதா. ஒருவேளை நீ சத்தம் போட்டு மாட்டி விட்ட, உன்னை எப்பயுமே வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன், அப்புறம் உன்னோட ரெக்கை எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து எந்த சீனை காட்டுவாங்க அப்படின்னா, ஆர்மி ஹெட்டோட காரை தான் காட்டுவாங்க. ஆர்மி ஹெட் வந்து ரோட்டில் வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னன்னா, இவன் டிரைவர் வந்து சடன் பிரேக் போடுவான். என்னாச்சுன்னா சடன் பிரேக் போடுறக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே ஒரு காகம் உட்காந்துருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இப்போ விரட்டி விடுறான்னு சொல்லுவோம், அந்த சரௌண்ட் வந்து விரட்டி விடுவானா, ஆனால் அது போகாது. உடனே ஆர்மி ஹெட்டையை வந்து அடிச்சு விரட்டி விடுவாரு. விரட்டி விட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காக்கா கூட்டமே வந்து ஆர்மி ஹெட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். எங்கிட்ட இருந்து இவ்வளோ காக்கா வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஹெட் துப்பாக்கி வச்சுன்னா சுட்டு சுட்டு பார்ப்பாரு, அப்பயும் போகாது. சரி இது ஏதோ வில்லங்கமாக இருக்குது, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி கார்கிட்ட போகலான்னு பார்த்தா காரோட வண்டி ஆஃப் ஆயிரும், லைட்லேருந்து எல்லாமே ஆஃப் ஆயிரும். இவங்களுக்கே ஷாக்காக இருக்கும், ஏதோ பெய்யாக தான் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவானா, பெய் இல்லை எதுவும் இல்லை, ஏதாவது மனுஷனாக தான் இருப்பான். டேய் எங்கடா இருக்கீங்க, ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியே வாங்கடா வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்மி ஹெட் கத்திட்டு இருப்பாராம். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ஸ்பீடாக அங்கிட்ட இங்கிட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒரு ரெட் கலர் கொடையை வச்சுட்டு. இதை பார்த்தோன்னே இது பண்ணிடுவாங்க, அப்போ மனுஷன் பார்க்குற வேலை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் நிற்க மாட்டாங்களே, ரொம்ப ஸ்பீடாக ஒரு இடத்துல என்னோட மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஆர்மி ஹெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், சரி எதனால ஒருத்தர் தான் வேலையை காட்டுறான், நம்ம பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பயம்புறுத்திட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க அப்போ காக்காவும் போயிடும். ஆர்மி ஹெட்டோட மேலே வந்து ஒரே ஒரு காகத்தோட இறகு மட்டும் வந்து விழுகும். அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு ஆர்மி ஹெட் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சைடு காட்டுவாங்க ஹீரோயின், பரவாயில்ல என் கையில் புல்லட் பட்டுருச்சு, இருந்தாலும் ஆர்மி ஹெட் நல்லா பயந்துருப்பானே, பயந்ததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்தா ஹீரோயின் தானே, இந்த அளவு நம்ம அடிப்பட்டது ஒருத்து தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காகத்துக்கு சாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சாரி நான் மன்னிச்சிடு, உன்னோட ஒரு இறகு உடஞ்சி போச்சுல, அதுக்கு நான் தானே காரணம், இந்த பூச்சி புழுவை சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விடுவாங்களா, அந்த காகம் உன்னை கோவத்தை வந்து கடிச்சு வச்சுட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லுமா. இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, உன்னோட ஒரு இறகு தான் விழுந்துச்சு, அதுக்கு இந்த அளவு கத்தி மாட்டி விட்டுருவ போல இருக்கு, அப்புறம் இனிமேல் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காகத்துக்குள்ள டீல் போட்டுட்டு இருப்பாங்களாம். அப்பான்னு பார்த்து ஹீரோவுக்கு வரவர் அதை நோட் பண்ணிடுவாரு. என்னமே நீங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் சீக்கிரம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் கையில் வந்து காயம் இருக்கிறது வந்து ஹீரோ பார்த்துருவார், ரத்த காயம் இருக்கிறது. சரி போய் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காகத்தை பார்ப்பாரு. நீ சேர்ந்து போய் குழுக்கெல்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி. அடுத்து ஆர்மி ஹெட்டை தான் காட்டுவாங்க. அவரோட வீட்டில் வந்து தலைக்கு பத்து போட்டு படுத்திருப்பாரு. இந்த இறகு வச்சு பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னமா பயன்படுத்துறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு என்னை கொலை பண்ணணுமோ இல்லை காயப்படுத்தணுமோ என்ன இல்லை, என்னை பயன்படுத்தணும் தான் எண்ணம் அப்படின்றத சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு அந்த சபார்டினேட் சொல்லுவாரா, ஒரு ஷென்னோட வேலையா இருக்குமா சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். கண்டிப்பா இது ஷென்னோட வேலையா இருக்காது அப்படின்ற மாதிரி ஆர்மி ஹெட் சொல்லுவாரு. எப்படி சார் சொல்றீங்க இது ஷென்னோட வேலையா இருக்காதுன்னு சொல்லி அப்படின்னு கேட்பாராம். இல்லை அங்கே வந்திருக்கவங்க வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க, பெரிய ஆள் மாதிரி தெரியல, சின்ன உருவமாக இருந்துச்சு, கண்டிப்பாக ஷென்னாக இருக்காது, ஷென்னை பற்றி தான் தெரியுமில்ல நமக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமால அப்படின்ற மாதிரி இவங்களோட பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை மூவ் பொண்ணாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த சப்பானீர் சொல்லுவானா. இருக்கிறதுக்கும் வாய்ப்பு தான் இருக்குது, நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஹெட் பேசிகிட்டு இருப்பாரு. அப்பான்னு பார்த்து வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி சித்து அப்படின்றவர் வந்து உங்கள்கிட்ட பார்க்கணுன்ற மாதிரி வந்திருக்காரு, டிஏ பற்றி எதோ நியூஸ் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க.
என்னை வந்து லீ தான் இங்கே அனுப்பி விட்டான் அவங்கள்ட்ட ஒரு நியூஸ் சொல்ல சொல்லி. அவன் வந்து ஜின் பொண்ணோட வீட்டில் தான் இருக்கானா. அவன் வந்து உங்களுக்கு எதிர எந்த தப்பும் பண்ணல, உங்களுக்கு லாயலாக தான் இருக்கானா. ஜின் பொண்ணோட வீட்டில் தான் இப்போ இருக்கான். சேர்ந்து அவனுக்கு தெரியாமல் அவன் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் போய் உங்களுக்கு எதிரான ஆதாரத்தை திருடி பப்ளிஷ் பண்ணியிருக்கான் நியூஸ் பேப்பரில். இதுக்கும் லீக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லையா. இத்தனை நாள் வந்து லீ அடைச்சிதான் வச்சிருந்தாலும் லீ இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கானா. ஏன் அவன் டேரக்டா வந்து பார்க்கல அப்படின்னா அவன் கையில காயம் பட்டிருந்துச்சு. அவன் வந்து ஷென்னுக்கு தெரியாம தப்பிச்சு தான் வந்திருக்கான். வெளியில ரோட்ல தெளிவா சுத்திட்டு இருந்தா அப்படின்னா ஷென் கிட்ட மாட்டிக்குவான்றது காரணமா தான் அவன் வந்து வரலன்னு சொல்லி சொன்னான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். உடனே வந்து ஆர்மி ஹெட் கேட்பாரு, நீ இப்படின்னா வந்து என்கிட்ட சொல்றீங்க, நான் உனக்கு கொல்லாம விட்டுருவேன், நீ என்ன நம்பிக்கையில வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்பாரா. உடனே டாக்டர் சித்து கேட்பான், அப்படியா நீங்க ஒருவேளை எனக்கு கொண்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே அந்த கூட சபார்டினேட் ஒருத்தர் இருப்பானே, நீ என்ன பேசிட்டு இருக்க, ஆர்மி ஹெட்ட மரியாதையை பேச மாட்டியாடா அப்படின்ற மாதிரி துப்பாக்கி நீட்டுவாங்களா. உடனே ஆர்மி ஹெட் விடு விடு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாரா. சரி உடனே சித்து அங்கேருந்து கிளம்பி போவான். கிளம்பி போனே திரும்பி வந்துட்டு, ஆமாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவன் சொன்னான், அவன் லீ வந்து உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கா லாயலாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஷென்னை பிடிக்கிறதுக்காக அவன் ஒரு பிளான் வச்சுருக்கானா, அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஆர்மி ஹெட் பார்ப்பார், இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னானான்னு கேட்பாரா. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வெறும் மெசேஜ் மட்டும் தான் கன்வே பண்ண வந்தேன், மித்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்து அங்கேருந்து போயிடுவான். சித்து அங்கேருந்து போன பிறகு ஆர்மி இதை புலம்பு வர பண்ணிட்டு, அவன் என்ன உண்மையில முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறானா லீ. போய் பிளானை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சித்து கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். சித்து யாருன்னு தெரியாதான், ஷென்னோட அல்லக்கே தான் சித்து. ஷென்னுக்கு ஏதாவது இப்போ என்கிட்ட சொல்றதும் ஷென் கிட்ட சொல்றதும் ஒன்று தானே. நம்ம பிளான் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் ஷென்னுக்கு. ஒருவேளை இவனும் ஷென்னும் சேர்ந்து தான் பிளான் போடுறாங்களா இல்லையானே தெரியலையே. இந்த லீயை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம தேடும் போதுன்னு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் கேட்பான், ஒருவேளை நான் போய் லீயை கொண்டுருவா சார் சுட்டு அப்படின்னு சொல்லுவானா. இல்லை சுட்டுன்னா கொல்ல வேணாம். அப்போ நீங்கள் மீட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பானா. ஆமாம் மீட் பண்ணி தானே ஆகணும், இவ்வளோ எஃபெக்ட் போட்டு என்னை மீட் பண்ணணும்னு சொல்லி விட்டுருக்காங்க, அப்போ நம்ம போய் மீட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஷென்னோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஷென்னு ஹீரோயினும் ஒரு பால்கனி மாதிரி இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஷென் கேட்பாரு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாராம். இல்லை இன்னைக்கு நான் நல்லாவே தூங்கலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன் தூங்கலைன்னு கேட்பாராம். நைட்டு நான் வெளியே போய் ஆர்மி கிட்ட பயமுறுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி ஷென் கேட்பாரு. ஆமாம் நீங்கள் இப்படி தானே பேய் வேஷம் போட்டு எங்கள் அம்மா பயன்படுத்துனீங்க, அதே மாதிரி நானும் போய் ஆர்மி ஹெட்டை வந்து சும்மா பேய் வேஷம் போட்டு பயன்படுத்திட்டு வந்தேன். ஏன் ஷென் நான் பண்ண தப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களாம். இல்லைம்மா நீ பண்ண தப்பு இல்லை, ஆனால் இந்த மீல் இப்படி பண்ணுறதுனால கேர்ஃபுல்லாக பண்ணணும், தனியாக போய் பண்ணாத. உனக்கு இந்த மாதிரி விளையாடணும்னு தோணுச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், எப்பயும் நம்ம சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஆர்மி ஹெட் வந்து பயந்துருப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பயந்துருப்பாரு, பட் வந்து ஓடி போயிருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இவர் ஹைட்டாங்க எத்தனை வருஷமா இருக்காரு, அவருக்கு இங்க நடக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அவர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாரு. ரெண்டா இந்த பொண்ணு வேற ஆர்மி ஹெட்டுக்கு பேக்கப்பா இருக்கலாம், அதனால நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ ஷென் சொல்லுவார், இது வரைக்கும் நான் 100 வருஷத்துக்கு மேலே உயிரோட இருந்திருக்கேன், எனக்கு அப்போனா வந்து ஒரு என்ன தோணியிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான லைஃப் வேணும் அப்படின்னு தான் தோணியிருக்கு. அதே மாதிரி தான் ஆர்மி ஹெட்டுக்கும் இருக்கும். ஆனால் அவர் அந்த லைஃப்பை விட்டு வர மாட்டார். இப்போ பாரு நான் வந்து மனுஷனா மிருகமானு தெரியாமல் ஒரு ஜாம்பி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு வந்து மனுஷனாவே இருக்கணும்னு தோணுது, மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ண தோணுது. இதனால உண்மையான மனுஷன் எப்படி இருப்பான்றதை நான் இன்னும் கண்டுபிடிக்கலாமா, உன்னை மீட் பண்ணது எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் உயிரோட இருக்கணும்னே தோணலை, எப்படிதான் இறந்து போகணும்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு வாழணும் ஆசை இருக்கு, நானும் ரொம்ப நாள் சந்தோஷமா உங்க கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ எனக்கும் உங்களை கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, நம்ம பண்ணியே தான் பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு வந்து அடுத்த மழை பெய்யும் போது உங்க கூட சேர்ந்து அந்த மழையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க வீட்டுல பேசிட்டு இருப்பாரு. அடுத்து ஜின்னோட வீட்டுல தான் காட்டுவாங்க.
லீ வந்து ஜின்னோட வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜின் பொண்ணு வந்து காஃபி போட்டு வந்து கொடுக்கும். உடனே லீ வந்து வாங்கி குடிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னாச்சு, என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஜின் பொண்ணு கேட்கம்மா. ஒன்றும் ப்ராம் பண்ணல, நான் வந்து கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நான் கவலைப்படாத, சித்துக்கும் எதுவும் ஆகாது, ஷென்னுக்கு எதுவும் ஆகாது, நான் அவங்கள மாட்டி விடுவேன் தான், திருப்பி ஆனால் அவங்கள காப்பாற்றி விட்டுருவேன். எனக்கு வந்து என்னோட பவர் திரும்பி வேணும், ஆர்மிஹெட் என்னை நம்பினா போதும், நான் அவர்கிட்ட திருப்பி என்னோட பவரை வாங்கிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் கம்பேக் கொடுத்துருவேன், அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஏக்கமாக பார்க்கும். ஏன்னா அந்த பொண்ணு தான் காப்பாற்றி இன்ன வரைக்கும் வச்சுருந்துச்சு ஜிம் பண்ண. ஆனால் லீ என்ன சொல்கிறான், இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிடுவேன், ஆர்மி ஹெட்டோட தான் போவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீ ஏன் அப்படி போகணும்னு நினைக்கிறேன், நீ போகாமல் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லை போகாமலாம் இருக்க முடியாது, நான் இங்கே தான் இருந்தாகணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஆர்மி வெளியிலாம் காட்டுவாங்க. வீட்டுக்கு வெளியில் ஆர்மி ஹெட் வந்து வந்திருப்பாரு. லீயை பார்க்கணுன்னு சொல்லவும் உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே தனியாக தான் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. லீ ஆர்மி ஹெட்டும் லீ வந்து டீ ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ வந்து ஆர்மி ஹெட் வந்து லீயை நோட் பண்ணி பார்ப்பாரு. லீக்கு கை கால் முகம் ஃபுல்லாக காயமாக இருக்கும். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி ஷென்னு வந்து என்னை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தினா, நான் குழி தோண்டி தான் தப்பிச்சு அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி, நீ ஏன் வந்து என்னைய பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்பாரா. ஷென்னு என்னை ரோடு போகிறோம் தேடிட்டு இருந்தான், அதனால தான் உங்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், நான் உனக்கு கொலை பண்ணணும்னு நினச்சேன்னா எப்பயோ கொண்டிருப்பேன், இன்ன வரைக்கும் உயிரோட விட்டுருக்க மாட்டேன், இன்னும் ஏன் நீ பயந்துட்டு என்னைய பார்க்காம இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மூவ் பொண்ணு கூட தானே சேர்ந்து பிளான் பண்ணேன், அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி ஆர்மி ஹெட் கோபமாக கேட்பாராம். இல்லைங்க சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், மூவ் பொண்ணை நம்பாதீங்க, அவர் நம்பிக்கைக்குரியவள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து சொல்லுவார், நீ நம்புன்னு சொல்கிற, சரி ஃபஸ்ட்டு நான் எப்படி ஆர்மி சோல்ஜரானே உனக்கு தெரியுமா, இந்த ஆர்மி சோல்ஜர்னா அதுக்கு முன்னுக்க நான் வந்து ஒரு முடிவெட்டுற கடையில் தான் முடி வெட்டுறதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து ஒரு ஆஃபீஸர் வந்தார், ஷேவ் பண்ண சொன்னார். ஷேவ் பண்ண போகும்போது அவரோட மோதல் நான் கீழே போட்டுட்டேன். உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க கூட வந்திருக்க சப்பார்டினேட் எல்லாருமே தூக்கி என் மேலே கண்ணை நீட்டிட்டாங்க. அப்போ நான் அவ்வளோ பயந்துட்டு இருந்தேன், எனக்கு என்ன ஆகுமோ, என்னோட மாஸ்டருக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்துட்டு கொலை நடுக்கத்தில் இருந்தேன். ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் என்னை விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அந்த ஒரு 15 நாள் இருக்கும், 15 நாள் அதே பயத்திலே தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அடுத்து திரும்பி 15 நாள் கழிச்சு அவர் தனியாக வந்தார். அவரோட சப்பார்டினேட் வரல, கன் இல்லை, எதுவுமே இல்லை, தனியாக அவர் மட்டும் வந்தார். திருப்பி அவருக்கு நான் தான் ஷேவ் பண்ணேன். இப்போ அவர் பண்ணது மூலமாக உனக்கு என்ன தெரியுது, அவர் என்னை நம்பினாரு, நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு அதை என்கிட்டயும் சொன்னார். நான் பண்ணது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், திருப்பி வந்து நான் தப்பாக பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்பி கொடுத்தாரு. அவர் நம்பிக்கை விட்டுருந்தேன்னு நான் அப்பயே இறந்து போயிருப்பேன். அது மூலமாக தான் நான் பவராக யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து நின்னேன். ஆனால் உனக்கு நான் எத்தனை தடவை சான்ஸ் கொடுத்தேன், அத்தனை சான்ஸையும் நீ மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி சான்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பேசாமல் ஒன்று பண்ணு, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ போய் அவங்க கூட சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை சார், உண்மையிலே நான் அவங்க கூட சேரணும் விருப்பம் இல்லை, நீங்கள் இப்போ யாருக்கு சேர்ந்தாலும் சரி, நீங்கள் இந்த மூவ் பண்ண கூட மட்டும் சேராதீங்க, ஷென்னை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து நீ அந்த மூவ் பொண்ணுக்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்கிற, ஷென்னை மட்டும் நம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஷென் வந்து நம்மளோட மக்களை வந்து எப்பயுமே காயப்படுத்த மாட்டான், கொலை பண்ண மாட்டான், அவன் வந்து நம்ம அன்னைக்கே நோட் பண்ணிப்பான், ஷென் ரத்தவரி பிடிச்சவன் மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டான், இந்த மூவ் பொண்ணு அப்படி பண்ணுவாங்க, மூவ் பொண்ணு நம்ம ஊருக்கு வந்ததுலேருந்து தான் சரி உள்ள நடந்துட்டு இருக்கு, நம்ம வந்து ஷென்னை வந்து பிடிக்கிற பிளான் வந்து இந்த மூவ் பொண்ணுக்கு தெரிய வேணாம், நம்ம தனியாகவே பிடிச்சிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி, நான் உனக்கு ஒரு டைம் தரேன், நீ வந்து இந்த ஒரு தடவை மட்டும் நம்புறேன், ஆனால் இந்த நம்பிக்கை நீ உடச்சிட்ட அப்படின்னா அதுக்கு மேலே நான் உன்னை எதுவுமே பண்ண முடியாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சரிங்க சார், நான் பண்ணுறேன் சார். அப்புறம் சார் என்னோட அசிஸ்டண்ட்டை விட்டுருங்க சார் சொல்லும்போது, நீ பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டடா, நான் என்ன பண்ணுற சொல்கிறேன்,
யாராவது ஒருத்தவங்களுக்கு மேலே ப்ளேம் போட்டாகணும்ல, அதனால தான் உனக்கு பதிலாக நான் ஊர் மக்கள் வாய அடைக்கிறதுக்காக உன் அசிஸ்டன்ட் மேலே ப்ளேம் போட்டு வச்சுருக்கேன். சரி உன்னோட பிளான் தான் என்ன அப்படின்ற மாதிரி ஆர்மி ஹெட் கேட்பாராம். ஒன்றும் இல்லைங்க சார், நான் ஷென்னை வந்து ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவன் பண்ண தப்பு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃப்ரேம் பண்ணது எல்லாமே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்து ஒத்துக்க வச்சுக்க போகிறேன். அப்படின்றதுனால நம்ம இனிமேல் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம்ல சார், அதான் என் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி உனக்கு ஓன் டைம் எடுத்துக்க, நீயே எந்த வந்து பண்ணு, ஆனால் திரும்பி பழைய மிஸ்டேக்கை பண்ணிடாதனா நான் மன்னிக்க மாட்டேன், ஒரு தப்புக்கு திருப்பி திருப்பி நான் மன்னிக்க மாட்டேன், உனக்கு புரிஞ்சா சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அடுத்து ஜின் பொண்ணை தான் காட்டுவாங்க. ஜின் பொண்ணு அவங்க ஒரு ரூமில் உட்காந்து ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் ஆர்மி ஹெட்டோட கார் போகிற சத்தம் கேட்காமா. சரி ஆர்மி ஹெட் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மணியை பார்க்கும் 10 மணி. சரி போய் லீ தூங்கிட்டானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குமா. லீ கீழே பார்த்தா லீ வந்து குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாராம். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ உட்காந்துருப்பான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, லீ கிட்ட வந்து நீ போய் தூங்க போலையா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் கேட்பாங்களா. பக்கத்தில் போய் கேட்கும்போது லீ பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த ஜீன் பொண்ணு அடிக்க தான் வந்துருச்சுன்னு சொல்லி பயந்துட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானா. இல்லை இல்லை பயப்படாத, நான் தான், அவன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி உட்காந்துருக்கும். அப்போ லீ சொல்லுவான், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பதில் உதவி பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. எப்படி பண்ண போகிற பதில் உதவி அப்படின்னு சொல்லி வந்து ஜின் பொண்ணு கேட்கும். அதுக்கு அவங்க கல்யாணத்துக்கு வந்து சீர்வரிசையில் நானே பார்த்துக்கிறேன், அது ரொம்ப கிராண்டாக பண்ணுறேன், எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது என் கல்யாணத்துக்கு நீ சீர்வரிசை கொடுக்க போறியா? எனக்கு இன்னும் நான் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணலை. நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணும்போது நீ கொடுக்குற சீர்வரிசை எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அது சொல்லுவாங்க, சித்து வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கான், அவங்கள நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ யார் எனக்கு முடிவு பண்ணுறதுக்கு? எனக்கு யாரை பிடிக்குன்னு உன்கிட்ட சொன்னேனா? எனக்கு சித்துவை பிடிக்குன்னு உன்கிட்ட சொன்னேனாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி கேட்குமா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்ல கப்பலாக தானே இருக்கீங்க, சித்து உங்களை பார்த்துக்குவாரு, உங்களுக்கும் சித்துவை பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஆமாம், சித்துவும் எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் கூட பழகிட்டு இருக்கேன், பிடிக்கும் தான், ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும் எனக்கு சித்துவை, இது எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒயின் இருக்கும். அதை வந்து டப்புன்னு குடிச்சிடுவாங்க. நீ எதுக்கு தான் என்னையும் சித்துவையும் போட்டு சேர்த்து விடணும்னு ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி லீயை பார்த்து கேட்பாங்க. நான் என்ன உன்னை நல்லாவே ட்ரீட் பண்ணலையா? ஏன் இப்படி நடந்துக்கிறேன் என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சொல்லிட்டு ரீ கிட்ட வந்து கிஸ் பண்ண பார்ப்பாங்களா. லீ உடனே தள்ளி விட்டுட்டு இல்லை இல்லை நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்ப்பான். உடனே ஜின் பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லீ ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு நீ இரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட மாட்டாங்க. அவன் தள்ளி விட ட்ரை பண்ணுவான். இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க திருப்பி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உடனே அவன் கேட்பானா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு, தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவனும் பிடிச்சி தள்ளி விடலாம் பார்ப்பான், ஆனால் அந்த பிள்ளை வந்து ஒத்துக்காது. உடனே என்ன பண்ண இவனும் திரும்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த நைட் தான் கட்டுவாங்க. அவங்க பெட்டில் தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்குமா, கீழே வந்து இவன் உட்காந்துருப்பான். அந்த பிள்ளைய சொல்லுவான், ரொம்ப முட்டாள்தனமான பொண்ணாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், நீ மட்டும் திமிரு பிடிச்சவன் தானடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இவன் வந்து கேட்பான், நாளைக்கு உங்களை நான் யார்கிட்டே வித்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட மோசமான பையன் தான் நான், எதுக்கு என்னைய போய் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்பானா. விற்கிறத விற்கிறேன், நான் நல்லா அழகா இருக்கணுன்ட்டு வித்துரு, ஏன்னா எனக்கு வயசானவெல்லாம் பிடிக்காது புரியுதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. உடனே வந்து கோபத்துல மறப்பான். ஆமா நீ என்னன்னு சொன்ன வித்துருவேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்குமா. உடனே சொல்லுவான், நான் வந்து உண்மையிலும் உங்களுக்கே தெரியும், நான் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது, நான் கெட்டவன் சொல்லிட்டு, அப்படி இருந்து உங்களுக்கு ஏன் வந்து என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றீங்க? உங்ககிட்ட சொத்து இல்லையா, பணம் இல்லையா, நீங்க கஷ்டப்படுற வீட்டுல இருந்து கூட வரல, நான் உங்களுக்கான வாழ்க்கையை எனக்கு நல்ல வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியாது, உங்க வீட்டுல இல்லாத சொத்தா? நீங்க ஆசைப்பட்டா யார் கூட வேணா இருக்கலாம், யாரை வேணா மேரேஜ் பண்ணிக்கலாம், எதுக்கு என்னைய சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. நீதான் சொன்னீல நான் ஆசைப்பட்டா யார் கூட வேணா இருக்கலாம், எந்த ஃபேமிலியில வேணா சூஸ் பண்ணலான்ட்டு, எனக்கு ஒன்றுதான் பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட தான் இருப்பேன், அதை பற்றி நீ பேசாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்களாம்.
அப்போ வந்து லீ சொல்லுவான், நாளைக்கு வந்து நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நோ நாளைக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பார்ப்பாங்களா. ஆமாம், உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கங்க. நான் வந்து கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கான பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு எந்த விஷயமும் இது பண்ண முடியாது. உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவோம், ஒரு உண்மையில அர்ஜென்ட்டாக போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குமா. ஆமாம், அர்ஜென்ட்டாக தான் போய் ஆகணும். நான் வந்து திரும்பி என்னோட பவரை வந்து இப்போ எடுக்கல அப்படின்னா எடுக்க முடியாது. திரும்பி நான் கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். திருப்பி வேணா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு உங்களுக்கான பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன். உங்க கூட வேணா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த பொண்ணு கேட்கும், நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் இருக்க வேணாம். நான் ஒன்றும் பிளாக்மெயில் பண்ண மாதிரி வேணாம். உனக்கு உண்மையாக என் கூட இருக்கணும்னு தோணுச்சு, நான் இல்லாட்டி இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். லீ வந்து இல்லை, இந்த தடவை நம்புங்க, நான் உங்களை வந்து ஏமாற்ற மாட்டேன், நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து நான் உன்னை நம்புறேன் தான், அதுக்காக வந்து நான் ரொம்ப வீக்கான பொண்ணு, என்னை யூஸ் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை நம்பிக்கைன்றது வேற, நீ யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வேற. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு லீ என்ன பண்ணிப்பான் அப்படின்னா இந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவான். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. லீ வந்து மாடியிலேருந்து நல்லா கோட் சூட் போட்டு கிளம்பி வெளியில் வருவான். வந்த டைனிங் டேபிளில் தான் இந்த ஜீன் பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குமா. பிரெட் கட் பண்ணி சாப்பிட்டு அப்பன்னு பார்த்து லீ பையன் வரவே அங்கே நிற்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்குமா, சாப்பிடாம உட்காந்துருப்பான். ஜீன் பொண்ணு சொல்லு, சாப்பிடு, கொல்கட்டை உனக்காக தான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவான். உடனே அந்த பையன் எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக உட்காந்து கொல்கட்டை பூரா சாப்பிடுவான். சாப்பிட்டு ஸ்டிக்கை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவானா. எதுவுமே பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு போவான். இந்த பிள்ளையும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும், இப்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற, நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். அப்போ போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேசும், நீ உனக்காக வந்து நான் காத்திருக்கிறேன், எவ்வளோ நாள் ஆனால் வெயிட் பண்ணேன், நீ திரும்பி என்கிட்டே வந்துரு, நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.